ஆண்டவர் இன்னைக்கு இந்த அற்புதங்களை குறித்து தான் இன்னைக்கு பேச முடியாது உணர்த்தினார். அற்புதம் இல்லாம இனி ஊழியம் செய்ய முடியாதான். யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21. யாத்ராமத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின், நீ பாருங்க, அற்புதத்தை தீவிரப்படுத்த சொல்றாரு ஆண்டவர். இந்த செமினாருக்கு அப்புறம் எதுக்கு இந்த செமினார் போட்டார் தெரியுமா? இப்ப யாராவது துஷ்டி வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப தீவிரமா எழுப்ப தயாரா இருக்கணுமா? எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேட்ட சொல்றாரு, எப்பா திரும்பி போய் சேர்ந்த பின், நீ எகிப்துல போன உடனே உனக்கு என்ன டியூட்டி தெரியுமா? நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும், நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும், கோலும் சொல்லல, அந்த கோலுக்கு மாத்தி சொல்றாரு பாருங்க. அந்த கோலுக்கு பதிலா உன் கையில அற்புதங்களை யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. எப்பா, மனம் திரும்பு, எச்சரிக்கையாயிரு. அபிஷேகம் பெரு, எச்சரிக்கையாயிரு. ஞானஸ்தானம் பெரு, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்ல வலியுறுத்துகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் ஒரு காரியத்தை எச்சரிப்பு கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? நாளைக்கு செய்தியில அழைப்பு எச்சரிக்கையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சொல்றாரு, உன் கையில ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்க, அதை பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. இந்த உலகத்துல ஒரு வில்ல இருக்கா, பிசாசு. அங்க போய் நீ அற்புதத்தை செய்யறதுல என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாயிரு. இத மைண்ட்ல அப்படியே எடுங்க. மைண்ட்ல எடுத்தீங்கன்னா, எப்பா அற்புதம் செய்யறதுக்கு எச்சரிக்கையாரு. நான் போய் வீட்டுல போய் உங்க தலைவலிக்கா ஜோம் பண்ணிக்கிறானா, உங்க கால் வலிக்கா ஜோம் பண்ணிக்கிறானா, நான் ஜோம் பண்ணிக்கிறானா அப்படின்னு நீ அந்த ஆளை அசால்ட்ட விட்டுட்டு வந்த ஆண்டவர் உன்னை பார்த்து கோவப்படுவாரு. உன் கையில அற்புதம் செய்ய கொடுத்திருக்கிற, அதை செய்வதில் நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாயிரு. எல்லாரும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஐயா இந்த செமினாருக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? கொண்டு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? இனி வெறும் பிரசங்கமே பண்ணிக்கிட்டு இருக்காத, ஊதி விடு, கைய வச்சு விடு. அப்போஸ்தலன் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பவுலுடைய கட்சிப்புல, சட்டையில, உள்மால்ல தொட்ட இடமெல்லாம் வல்லமை பாயுது. இயேசு ஒரு அப்போஸ்தலனா, எச்சில வல்லமை துப்புனாரியா, அந்த எச்சில வல்லமை. அந்த வல்லமை நின்று போயிட்டு நினைக்கீங்களா? இல்ல, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போன உடனே என்ன அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஸ்பீட் ஆக்குறாரு, அவசரப்படுத்துறாரு பாருங்க. இப்ப அந்த காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். கைதட்டோம், வந்துட்டோம். இனி கதை சொல்ற பிரசங்கம், கட்டுக்கதை சொல்ற பிரசங்கம், ஜோக் அடிக்கிற பிரசங்கம் இனிலாம் அது எடுபடாதுங்க. ஒன்லி மிராக்கிள். கைதட்டோம், மிராக்கிள், அற்புதம் சொல்லுங்க, அற்புதம், அற்புதம். ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் செய்ய போறாராம். அதுல ரட்சிக்கப்படாதவெல்லாம் ரட்சிக்கப்பட போறானா. அதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் தெரியல, ரொம்ப குறுகின வருஷம் தானா. அதுக்கப்புறம் அப்பாவுடைய வருகதா. கைதட்டும், வருகதா. அதனால தேவன் என்ன செய்றாரா? ஸ்பீடு படுத்துறாரு. எகிப்துக்கு போன உடனே, நான் உன் கையில் வைத்திருக்கிற அற்புதங்கள் யாவையும், நான் உன் கையில் வைத்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஜாக்கிரதை. எல்லாரும் பக்கத்துல பார்த்து ஆண்டு சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இருக்கிறாரு. சும்மா போய் வீட்டுக்குள்ள போய் அந்த நோயாசுக்கு நான் ஜெபம் பண்றானா, நான் பண்ணிட்டேன், அடுத்த நாளைக்கு வரேன், நாளை நின்று வரேன், உன்னை சுகமாக்காம நான் விட மாட்டேன்யா.
ஏன்னா ஜாக்கிரதையா இருங்கிறாரு, எச்சரிக்கையா இருங்கிறாரு, தீவிரப்படுத்துறாரு. போன உடனே அந்த வேலை தான் செய்யணும். போன உடனே அந்த வேலை தான் செய்யணும். இந்த வசனத்தை கேட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதா வரலையா? வருதா வரலையா? இங்க சத்தியம் தாங்க விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் ஒன்னு அனலாக்கிறோம். கை தட்டும், அனலாக்கும். யாத்ராம் 4:20 என்ன சொல்றாரு தெரியுமா? அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும், என்ன யாருடைய கோல்? தேவனுடைய கோல் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அவன் கையில பிடிச்சுக்கிட்டே இருந்தானா. தேவனுடைய கோல் இப்போ யாருடைய கோலா மாறிட்டு? மோசேயுடைய கையில டிரான்ஸ்பர் ஆயிட்டு. எல்லாரும் கையெழுத்து சொல்லுங்க. என் கையில ஒரு பவர் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. அது தேவனுடைய பவர் தான். இப்ப அது என் கைக்கு வந்துட்டு, பவர் என் கையில இப்ப டிரான்ஸ்பர் ஆயிட்டு. கை தட்டுவோம், டிரான்ஸ்பர் ஆயிட்டு. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அந்த அசட்டு தைரியம் வேணும். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் எனக்குள்ள வாழும் பொழுது என் கையிலே ஒரு அற்புத கோல் இருக்கு. என் கையில அற்புத கோல் வல்லமைதாங்க. கோல் வல்லமைதான், தேவனுடைய வல்லமைதான். ஆனா எது முக்கியம் தெரியுமா? அந்த வல்லமை இப்ப எங்க இருக்கு? மோசே கையில. கை தட்டும், மோசே கையில, மோசே கையில. அப்போ கோல் எங்க இருக்குங்கிற முக்கியம் இல்ல, கோல் வல்லமை உள்ளது முக்கியம் இல்ல. அந்த வல்லமை உள்ள கோல் இப்ப எங்க இருக்கு? உன் கையில இருக்கு, உன் கண்ணுல இருக்கு, உன் உடம்புல இருக்கு, உன் கால்ல இருக்கு. உன்னை முழுவதும் வல்லமைதான். அற்புத அடையாளம் ஊழியம் செய்றவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வேணும், அந்த வெளிப்பாடு வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலை முடியில பவர் இருக்கு, என் தலை முடியில பவர் இருக்கு. சில நேரங்கள் ஆவியானவர் தூண்டுனார் வச்சுங்களேன், ஒரு 4-5 முடிய பிச்சுக்கிட்டு மேல பக்கத்துல ஒரு நோயாளி மேல போட்டு விடு. பாக்குறவன் பைத்தியம் நினைப்பான், உலகத்துக்கு பைத்தியம் தான். அதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர். கை தட்டுவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. இப்படிலாம் செய்யலாமா? செய்யணும், செய்யணும். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன்னா சிம்சோனை குறித்து நம்ம காலைல பார்த்தோம்ல. சிம்சோனுடைய தலை முடியில வல்லம் இருந்து தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அதனாலதான் பெலிஸ்தர் என்ன பண்ணா? பொம்பளை மடியில அவளை படுக்க போட்டு அவன் தலை முடிய 7 சடை, எத்தனை சடை அப்படியே என்ன செஞ்சா? தூங்க வச்சு அப்படியே என்ன செஞ்சா? முடிய யாத்ரா நியாயாதிபதி புஸ்தகம் 16:19-20 பாத்தீங்கன்னா அது இருக்கும். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, சிம்சோனை தன் மடியிலே நித்திரை பண்ணி ஒருவனை அழைத்து தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து 7 சடைகளை என்ன செஞ்சா? சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. முடி போன உடனே என்ன போயிட்டான்? பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்ப என்ன? முடியில கூட பலம் இருக்கிறத அறியாம தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இன்னைக்கு சபை அப்படிதான் தூங்குது. சபை கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, அற்புத அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. ஒரு மாவட்டத்துல ஒரு டெட் பாடி எழுப்பு, முடிஞ்சது. அப்படி ஒரு தாகத்தை ஆவியானவர் கொடுக்கிறார்னா அது சும்மா வராதியா? அது
தேவன் தாமே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவரே நமக்குள்ளே செய்கைகளை வாஞ்சைகளை என்ன செய்றாரா? அந்த தாகத்தை கொடுக்கிறவரே அவர் தாங்க. ஆவியானவர் தான். கை தட்டுவோம். ஆவியானவர் தான். அதை விசுவாசத்துல செயல்படுத்துங்க. முடியல கூட பவர் இருக்கு. அது அவன் அறியாம இருந்தானா. உங்க பாக்கெட்ல இருக்கிற பேனால கூட பவர் இருக்குங்க. போன மீட்டிங்ல நடந்துச்சா? பேனாவை உங்க முட்டுல வைக்கும் போது முட்டு சரியாச்சா? எலிசாவுடைய எலும்புல கூட பவர் இருந்துச்சு. ஒரு டெட் பாடியை கொண்டு போடுறாங்க, இது எலும்புல இருந்து வல்லம பாஞ்சிச்சு. அப்ப பாருங்க என்ன இருக்கு, நம்ம எலும்புல கூட வல்லம் இருக்கு, உன் நகத்துல கூட வல்லம் இருக்குங்க. முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, அது வருஷங்கள் இருக்கும், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க போய் ஒரு குழிக்குள்ள அப்படி காலை நீட்டுறீங்க, பெருவிரல் நகத்தை காட்டுறீங்க, நகத்துல இருந்து வல்லம. இதையெல்லாம் நடக்குமா? அப்பெல்லாம் அது சொல்லும் போது அது டைரியில எழுதிதான் வைப்பன தெரியும், அதை விசுவாசிக்க மாட்டேன். அப்போ புதுசு பார்த்தீங்களா, ஏதோ காட்டுறாரு, நகத்துல வல்லமங்கிறாரு, பெருவரில் வல்லமங்கிறாரு. அதெல்லாம் என்னடா இதெல்லாம் நம்புற காரியமா? அப்ப எனக்கு அந்த சத்தியம் புரியல. அப்போ இப்பதான் ஓடுது. ஓகோ, முடியிலேயே வல்லம இருக்குன்னா ஏன் நகத்துல இருக்காது? கை தட்டுவோம். நகத்துல இருக்காது. சொல்லுங்க, நகத்துல இருக்காது. ஏன் கால்ல இருக்காது? ஏன்னா தேவன் தான் வல்லமங்க. ஆனா அந்த வல்லமை எங்க வந்துட்டு? மோசேயினுடைய கைக்கு வந்துட்டு. இப்ப ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அப்போ உங்க கையும் இயேசுவின் கை, ஆவியானவர் கையை என்ன செஞ்சுட்டு? அப்போ உங்க விரல்ல வல்லம இருக்கு, நகத்துல வல்லம இருக்கு, ஊதுனா வல்லம இருக்கு, எச்சில வல்லம இருக்கு. நீ விசுவாசத்தோடு செயல்பட்டேன்னா, சில நேரங்களில் துஷ்டி வீட்டுல துஷ்டி கேட்கறதுக்குன்னு இங்க போவீங்க, செத்த வீட்டுக்கு. திடீர்னு ஆவியானவர் அக்கினி, எலும்புக்குள்ள எரிகிற அக்கினியை போல துப்பி விடுறா. விரல வைடா. ஓ, பாடையை தொடுறா. இயேசு பாடையை தொட்டார்ல, பெட்டியை தொடுறா அப்படின்னு தூண்டிட்டாரு வச்சுக்கிறீங்களா, மேட்ரு முடிஞ்சது. இது எதுக்கு சொல்றான்னா, எழுப்புதல் இப்படித்தான் வெடிக்க போகுது. கை தட்டும். எழுப்புதல் இப்படித்தான் வெடிக்க போகுது. எழுப்புதல் சொன்னா போதாது, இனி இப்படித்தான். கர்த்தருடைய வல்லமை கையில இருக்கு, கண்ணுல இருக்கு, வாயில இருக்கு, எச்சில இருக்கு, முடியில இருக்கு. நான் பைபிளுடைய வசனத்துக்கு வெளியே போல. வெளியே போனா நீங்க என்ன இந்த சத்தியத்தை ஏத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆனா பைபிள்லே இருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், எதுக்காக ஆண்டவர் இப்படி எச்சில வல்லமை வெளிப்படுத்துறாரு, நகத்துல வல்லமை வெளிப்படுத்துறாரு? மோசே கையில கோலை கொடுத்துட்டு சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வராத. அதுப்பா, என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிரு, அற்புதம் செய்ய. அங்க கோலும் கூட சொல்லல, உன் கையில அற்புதம், உன் கையில இருக்கிற அற்புதத்தை யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. உள்ள ஹோலி ஸ்பிரிட்டோட வல்லமையை வச்சுக்கிட்டு நீ ஒரு அற்புதமும் செய்யாம நீ ஊழியம் செஞ்சனா ஆண்டவர் ஒண்ணு ஜாக்கிரதை, எச்சரிக்கையாயிரு, கணக்கு கேட்பாங்கிறாரு. எல்லாரும் பக்கத்துல இருக்க ஊழியம் சும்மா பிரசங்கம், கண்காடன்ஸ், அந்த கான்ஸ், இந்த கான்ஸ், இப்படியே எடுத்து பிரசங்கம் பண்ணி அப்படியே காணிக்க வாங்கி ஜேப்ல வச்சுட்டு அப்படி போற காலம் இல்லங்க. அற்புதத்தை ப்ரூஃப் பண்ணு. கை தட்டும். அற்புதத்தை ப்ரூஃப் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அப்பா ஏங்குறாரு. கை தட்டும். நீ நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறும். ஜெய்கர் சொல்லுவாப்ல, நான் ஒரு தடவை காரியம் இருக்கும், என்னப்பா என்ன வசனம் போட போற? சீச்சு, நன்மையும் கிருபையும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். என்ன அந்த வசனம் இருக்கு அப்பா, அந்த வசனத்தை போட்டாலே ஒரு பிளஸிங். ஏன்னா அந்த வார்த்தை மேல அவனுக்கு அந்த விசுவாசம் வந்துச்சோ என்னமோ தெரியல. ஒரு தேவ பிள்ளைகள் அதை பேசணும். நன்மையும் தாவீது பண்ண வல்லமையான அறிக்கை, என் உயிர் இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை விரட்டி விரட்டி விரட்டி, அற்புதம் என்னை விரட்டிட்டே இருக்கும். நாயும் பேயும் விரட்டாது, நன்மையும் கிருபையும் விரட்டும். கைதட்டும். நன்மையும் கிருபையும் விரட்டும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நான் டெய்லி நல்ல மேய்ப்பர் பாட்டை படிக்கும் போதெல்லாம் அந்த வேடை அதிகமா உள்ள பவர் பேட்டரி. எப்பா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என் மூச்சு இருக்கிற வர, இந்த பூமியில நான் வாழ்ற வர நன்மையும் கிருபை என்னை விரட்டணும், விரட்டணும், தொடரணும், தொடரணும். வயசான காலத்துல கூட ஆசீர்வாதம் குறைய கூடாது, விரட்டிக்கிட்டே இருக்கணும். குளிக்கல போறல, வருகையில மேல போற வர நன்மையும் கிருபையும் விரட்டணும். கைதட்டும். நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும். Rakashata rala raba baba rikaba ma rakashata rala raba rikada da 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 rakada da raba sha. கிருபைங்க, கிருபை, கிருபைனால தான் இன்னைக்கு நம்ம உயிர் வாழ்றோம். அது உன்னை விரட்டிச்சுன்னா அதை விட உனக்கு இந்த உலகத்துல பெரிய சொத்து அந்த கிருபை தான். கிருபைனாலதான் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ கோல் முக்கியம் அல்ல, கோல் வல்லவ முக்கியம்தான். அது யாரு கையில இருக்கு அதான் முக்கியம். அது தெரிஞ்சாதான் அற்புத அடையாளத்தை செய்ய முடியும். இப்போ உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், இந்த கோல் இருக்கு உனக்குள்ள இருக்குன்னா நீயே ஒரு அற்புத மனிதன் தான். கைதட்டுவோம். ஹல்லேலூயா. போற இடத்துல கோலை போடு. அற்புதத்தை செய்ய நீ ஜாக்கிரதையாரு. அது என்ன சொல்றாரு பாருங்க, எகிப்துக்கு போன உடனே அப்ப என்னது, அற்புதம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாதா, டிலே பண்ணக்கூடாதா, தாமதிக்க கூடாதா. எகிப்துக்கு போன உடனே அற்புதத்தை காட்டு. இல்லைன்னா பார்வோன் லேசுக்களை விட மாட்டான். சத்துருக்கு நான் யாருங்கிறத காட்டுறதுல, அற்புதம் செய்யறதுல நீ தீவிரமா இருக்கணும். முன்வைத்த கால பின் வைக்காத. வேகப்படுத்து, 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 வேகப்படுத்து. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரிகளை செய்வான், அதை காட்டிலும் மேலான கிரிகளை செய்வான். சரி, நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி அற்புதம் செய்யறதுல அவ்வளவு தீவிரம் காட்டுறாரு, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? மோசேட்ட சொல்லிருக்கலாம்ல, அங்க போய் ஒரு ஜெப கூட்டம் வைடா, போ, ஒரு 4 பாட்டை படிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் செய்தியை கொடுத்தியா, அங்க கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியா விட்டாரு மோசேட்ட? நீ போகும்போது உன் கையில அற்புதம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே போ. போனாதான் அங்க அற்புதம் செய்வ. இல்லைன்னா பாட்டு படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படி சொல்லக்கூடிய காலம் இனி கிடையாது. கைதட்டும். இனி கிடையாது.
அற்புதம் போன வீட்டுக்கூட்டம் நடத்துறியா? அற்புதம். மோசடி அப்படி சொல்லி விட்டுருக்கலாமே, நீ போன உடனே அங்க ஜெபம் பண்றா, வீட்டுக்கூட்டம் வைடா. ஆனா ஏன் அற்புதம் செய்ய தீவிரப்படுத்துறான்னா, அங்க ஒரு செவிடனை குருடனை கண்ணு எங்க ஒரு ஆளை திறந்துட்டேன்னா வீட்டை சுத்தி இருக்கிற அவ்வளவு பேர் வந்துருவான். கை தட்டுவான், அவ்வளவு பேர் வந்துருவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் அப்படிதாங்க செய்ய போறாரு. எனக்கு அப்படிதான் வேகப்படுத்துறாரு. இனி இந்த வெத்தி பிரசங்கம் எல்லாம் இல்ல, பிரசங்கம் பண்ணுனா மிராக்கல் வாஞ்சி போற இடத்துல ஒரு அற்புதம் கிடக்கு. எவனாவது கண்ணு தெரியாம காது தெரியாம சும்மா ட்ரை பண்ணு, காதுக்குள்ள விரல விடு. உன் கையிலே இந்த பவர் இருக்கு, முடியல பவர் இருக்கும் போது விரல்ல பவர் இருக்காதா? இயேசு காதுக்குள்ள கையை விட்ட மாதிரி கையை விடு. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. என்ன நீ யாரு? குட்டி இயேசு. இது சொன்னது யாரு? யோவான் 10:36 35 36 எடுத்து வாசிச்சு பாருங்களா. நீ யாரியா? நீ தேவர்கள்யா. யோவான் 10. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? என்று வேதத்திலே எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை, வசனம் 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 அப்படின்னு நிறைச்சுக்கிட்டே இருந்த வச்சுக்கிறீங்களா? வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, தேவனே சொல்லி இருக்கிறாரா? அப்ப ஏன் நீ சொல்றதுக்கு பயப்படுற? நான் இப்படி யோசிக்க, முன்னாடி பாலாசாரி இவங்க எல்லாம் மிராக்கல் பண்ணாங்க. திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல ஏறிட்டாருன்னா அப்ப திருநெல்வேலி தூத்துக்குடிக்கெல்லாம் ட்ரெயின் உண்டு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல சொல்லுவாங்க, பாலாசாரி இருக்காருல்ல, திருநெல்வேலியில ஏறிட்டாருன்னா தூத்துக்குடியில இருக்கிற பிசாசு ஆடுமா. கன்வென்ஷன் கொடுத்து கயிறு கட்டி வச்சிருப்பாங்களா, ஐயா கிளம்பிட்டாயா அப்படின்னு அப்பமே அலறி அடிச்சு ஓடுமா. இப்ப நிறைய பேர் அவரு கடைசி நேரத்துல விழுந்துட்டாரு. நான் நினைக்கிறேன் இவங்களே முத்திரை குத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா என்னையா அவன் தேவர்கள் சொல்றான், லூசிபெரி நாவியா என்னன்னு தெரியலையே. இப்படி சொல்லி அந்த ஊழியக்காரங்களை புண்படுத்தி ஓரம் கட்டி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, வேதம் என்ன, இயேசுவே சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் கையை தட்டுவோம். நம்ம அப்பாவுக்கு கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா? அந்த வாக்கியம் என்ன இல்லையா? வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாதுங்க, தவறுதலே கிடையாதான். அவர் சொன்னது 100% உண்மையா. வசனத்தை ஒரு மனுஷன் நிறைச்சிட்டா அவ ஒரு குட்டி இயேசுதான். கை தட்டுவோம். ஒரு குட்டி இயேசுதான். இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். ஓ இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். தேவாவியார் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவாவியானவர் என்று அமர்ந்திருக்கிறார். ஓ தேவாவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். தாவீதை போல் பாடிடுவேன், தாவீதை போல் நான் நாடிடுவேன், தாவீதை போல் நான் துதித்திடுவேன், தாவீதை போல் நான் செயல்படுவேன். தேவாவியார் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவாவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார், தேவாவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். உங்க மேல இருக்கிறாரா இல்லையா? மேல இருக்கிறாரோ இல்லையோ, உள்ள இருக்கிறார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஏன் அற்புதம் செய்யறதுக்கு இவ்வளவு தீவிரப்படுத்துறாரு, ஜாக்கிரதையா இருக்கிறாரு? போய் வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு பாட்டு படிச்சுட்டு அங்க சாப்பிட்டுட்டு அப்படி ரிட்டர்ன்ல சும்மா எம்டியா திரும்பாத. போனா ஒரு அற்புதத்தை செய்யு.
நான் உன் கையில கொடுத்திருக்கிறேன். போன உடனே அதை செய்ய சொல்றாரு பாருங்க. தீவிரப்படுத்துறார் ஆண்டவர். எதுக்கு இவ்வளவு ஆண்டவர் அற்புதத்தை ஏங்குறாரு? ஒரு ஊழியக்காரனுக்கு அது தெரியணும். அற்புதம் செய்யறதுக்கு ஏன் இவ்வளவு ஆண்டவர் ஸ்பீடு படுத்துறாரு? போய் சும்மா வராத அப்படிங்கிறாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கிறாரு. ஏன் தெரியுமா? மார்க்கெழுதின சுவிசேஷம், மார்க்கெழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க்கெழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, கர்த்தர் அவர்களோடு கூட கிரிகளை நடப்பித்து, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். சீசர்கள் போய் பிரசங்கம் பண்ண சொல்றார், வார்த்தையை போதிங்கிறார். வெறும் பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு வராத, நீ பண்ணு போது என்ன நடக்கும் சொல்றாரு. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, அந்த வசனத்தை போதிக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து, நீ பேசின வசனம் எல்லாம் 100% உண்மைடா, 100% உண்மை, உண்மைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார். இப்ப என்ன தெரியுமா? சும்மா எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு புறஜாதி மக்கள் இவன் எல்லாம் பைபிள், இது பெந்தகோஸ்தை கூட்டம், இது பெந்தகோஸ்தை கூட்டம், இது டங்கு டங்குன்னு ஆடுற கூட்டம், இது டங்கு டங்குன்னு குதிக்கிற கூட்டம், ஓ ஹோ 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 ஹோ, இப்படி நம்மள பரியாசம் பண்றாங்க. ஆனா இது என்ன கூட்டம் தெரியுமா? வசனத்தை போதிச்சா கை வளரும், கால் வளரும், செத்தவன் எந்திப்பா, குருடன் பார்வடைவா, செவிடனுக்கு காது திறக்கப்படும். ஏன்னா வசனத்தை போதிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்றாரா? பைபிளுடைய வசனம் எல்லாம் 100% உண்மை, 100% உண்மை என்கிறத உலகத்துக்கு நீ காட்டணும்னா அற்புதம் செஞ்சே ஆகணும். கை தட்டுவோம், அற்புதம் செஞ்சே ஆகணும். ரக்கா சாந்தா லாரா பாகா போடா, ரக்கா தாடா பாலா, ரக்கா ஷேலா துரிமிகா போடா தாராலா. Oh Jesus, 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 Jesus. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா பைபிளை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா அந்த பைபிளுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையா, இது உயிருள்ள வார்த்தையா, இது கதை புக்கு கிடையாதுயா. யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தா, தானியேலு சிங்கத்துக்குள்ள இருந்தா, தானியேல் நண்பரு ஐயா நெருப்புல கிடந்தாங்க. இது கதை கிடையாது, இது உயிருள்ள வார்த்தை. கை தட்டுவோம், இது உயிருள்ள வார்த்தை, இது உயிருள்ள வார்த்தை, இது உயிருள்ள வார்த்தை, இது ஜீவ வார்த்தை. சொல்லுங்க, இது ஜீவ வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. இதுக்கு அற்புதம் செய்யத்தான் தெரியும், இது ஏமாத்தாதுங்க. இத 100% விசுவாசத்தோடு நீ பிரசங்கித்தா 100% அற்புதம் செய்வார் ஆண்டவர். அப்போஸ்தலர்கள் அப்படிதாங்க செஞ்சிருக்கிறாங்க, அப்படிதாங்க செஞ்சிருக்கிறாங்க. பவுல் அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு. அற்புதம், அற்புதத்தை செஞ்சாதான் இந்த பைபிளுடைய வார்த்தை எல்லாம் உண்மைங்கிறது அவ்வளவு பேரும் கையில பைபிளை தூக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு என்ன ஆண்டு சொல்றாரு, நீ சும்மா ஏதோ ஜெபம் பண்ற, ஏதோ வீட்டுக்குள்ள அப்படின்னு வாழாத. இனி அற்புதத்தை செய்யற மனிதனா மாறு. அதுல ஜாக்கிரதையா இரு, அதுல வேகப்படுத்து, அதை தீவிரப்படுத்து. சொல்லுங்க, தீவிரப்படுத்து. அப்ப நாங்க இதை ப்ரூவ் பண்ண முடியும், உலகத்துக்கு காட்ட முடியும். இயேசுதாங்க மெய்யான தேவன் என்பதை நீ காட்டணும்னா நீ அற்புதம் செஞ்சே ஆகணும். கைத்தட்டு, அற்புதம் செஞ்சே ஆகணும். உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஐயா உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே,
சாத்தான் கோட்டை தகர்ந்து விட வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாபம் நீங்கி சமாதானம் அருளுமே. உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம் நாங்கள், துதிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்ய ஏன் வேகப்படுத்துறாரு, தீவிரப்படுத்துறாருன்னா, நாங்க வச்சிருக்கிற புத்தகம் இருக்கு, அது உயிருள்ள புத்தகம். நீ அப்படி ஒரு நாளைக்கு ஒரு காலையில மத்தியானம் சாயந்தரம் நைட்டு இப்படிலாம் பண்ணி பாருங்க. வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் 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 என்று ஏசப்பா நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. அதுல ஒரு வார்த்தை கூட அழிந்து போகாது, குறையில்லை என்று சொல்லிட்டீங்களே. அப்ப நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, நான் தேவர்கள் தேவர்களை போல் பேசுவேன், தேவர்களை போல் கட்டளையிடுவேன், தேவர்களை போல் எழுப்புவேன், தேவர்களை போல் பிரசங்கம் பண்ணுவேன். இப்படியே நீங்க சொன்னீங்க வச்சுக்கிறீங்களா. அந்த வசனம் 100% உண்மைங்கிறத அற்புதங்களால செஞ்சு காட்டுவாரா. கைத்தட்டும். அற்புதங்களால, அற்புதங்களால. அன்னைக்கு நைஜீரியால ஒருத்தர் வாராரு, செத்து போன பாடி அந்த பெட்டிக்குள்ள கிடக்கு. வந்தாரு, இயேசு லாசர கமான், அந்த பேரை சொல்லி கமான் அப்படின்னு அழைக்கிறாரு. பெட்டியில இருந்து ஆள் எந்திக்கு. உடனே அந்த மையப்பெட்டி தூக்கிட்டு இப்படி தூக்கிட்டு அப்படி காட்டுற பாருங்க, பெட்டியில ஆள் கிடையாது. உடனே அந்த ஆளை ஜெத்தவனை எழுப்பின கூட்டு சேர்ல முன்னுக்கு வச்சு சாப்பாடை கொடுத்து அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாயிட்டு. ஏன்னா அவர்கள் என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா, வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். செய்யுங்க, தேவர்கள் 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 என்று தேவனே உன்னை குறித்து சொல்லி இருக்கிறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து தேவனே சொல்லி இருக்கிறாரு. இப்படி சேர்ல உட்கார்ந்து காலத்தை வாச்சிராத, அற்புதத்தை செய். கைதட்டும். அற்புதங்களை செய். ராகா சாத்தா ராபாகா. அப்போஸ்தலர் நடவடிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பவுல் போராடமெல்லாம் அற்புதம், பேதுரு நிழல் பட்டு சுகமடையாங்க. அப்ப அந்த அற்புதம் செய்கிற புத்தகத்தை மட்டும் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துட்டீங்கனாலே முக்காவாசி புத்தகம் சுருங்கிரும். அடுத்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த அற்புதத்தை எல்லாம் வெளியெடுத்தீங்கன்னா மொத்தமா சுருங்கிரும். இந்த வேதாகம் முழுவதுமே அற்புத புத்தகங்க. கைதட்டும். அற்புத புத்தகம், அற்புத புத்தகம், அதிசய புத்தகம், உயிருள்ள புத்தகம், ஜீவனுள்ள புத்தகம், உலகத்தை தலையில திருப்புற புத்தகம். எங்க போனாலும் அற்புதம் தாங்க. மத்தேயுக்கு போனா அற்புதம், மார்க்குக்கு போனா அற்புதம், ஐயா பாடையை தொட்டா அற்புதம், லூக்கால போனா அற்புதம், வைத்தியர் எங்களாலும் அற்புதம். பெரும்பாலான இஸ்திரியத் இயேசுடைய ட்ரெஸ்ஸை தொட்டா வல்லமா பாயுது. யோவான்ல போறாரு, குளத்துல முங்குறா அற்புதம், தூதன் தண்ணீரை கலக்குறா அற்புதம். ஐயா கல்யாண வீட்டுக்குள்ள போறாரு, தண்ணி திராட்சரசம் மாறினா அற்புதம். பார்த்தா அற்புதம், நின்ன அற்புதம், துப்புனா அற்புதம். வேதாகமம் முழுவதுமே அற்புதம் தான். கைதட்டுவோம், அற்புதம் தான். அப்படிப்பட்ட உயிருள்ள புத்தகத்தை நீ உள்ள நிறைச்ச வச்சுக்கிறீங்களா, நீ அற்புத மனிதனாகவே மாறிவிடுவாய். கைதட்டுவோம், மாறிவிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏங்குறாருங்க. இந்த செமினாருக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை தலைகீழ மாத்த போறாரு, தலைகீழ மாத்த போறாரு. எச்சரிக்கையாயிரு, போன உடனே செய்யி. சொன்னாப்ல பெங்களூர்ல 100, 200, 300 பேர் மனநோய் உள்ளவங்க அப்படி இருக்கிறாங்க பாஸ்டர். ஒரு மன தெளிவுள்ளவங்கன்னா பைபிளை பத்தி போதிக்கலாம், சொல்லி புரிய வைக்கலாம். மனநோயில அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவர் அந்த ஏக்கத்துல கேட்கிறாரு, எப்படியாவது சுகமாக்கணுமே. வசனம் புரியலையா, பாட்டாவது படிச்சு ஆண்டவருடைய பிரசனத்தை இறக்குங்க. தேவனே இறங்கி அற்புதம் செய்வாருங்க. ஏன்னா அவரு இந்த கடைசி காலத்துல வந்துட்டோம், எழுப்புதல் காலத்துக்குள்ள நெருங்கிட்டோம். உள்ளமெல்லாம் கொதிக்கணும், உள்ளமெல்லாம் கொதிக்கணும். வேதாகமே ஒரு அற்புத புத்தகமா இருக்கும்போது நான் சும்மா வச்சுட்டு சமந்துட்டு இருக்க கூடாதப்பா. அந்த அற்புதத்தை உலகத்துக்கு காட்டணும். கைதட்டும், உலகத்துக்கு காட்டணும்.
உலகத்துக்கு காட்டணும். அப்போஸ்தலர் அபிஷேகம் உள்ளவனுக்கு அது ரத்தத்துல கொதிக்கும். அப்படி அப்போஸ்தலர் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவர் வசனத்தை உண்மைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தேவன் அற்புதத்தை தீவிரப்படுத்துறார். ரெண்டாவது என்ன தெரியுமா? மத்தேயு 11 20 21. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளை அதிகமானவைகளை செய்ய கண்ட அந்த பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசு மனம் திரும்பாதனால கடிந்து கொள்ள தொடங்கினாராம். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கோராசிலே உனக்கு ஐயோ, பெத்சாயாவே ஐயோ, உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், ஊர்ல செஞ்ச அற்புதத்தை இங்க செஞ்சா என்ன ஆகுமா? தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால், செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டெடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஐயா, அவங்க மனம் திரும்பி இருப்பாங்களே, ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்களே. இயேசு அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த இடத்துல அற்புதம் செஞ்சா மக்களுடைய மனதை தம் பக்கம், கிறிஸ்து பக்கம் என்ன செஞ்சிடலாமா? திருப்பிடலாம். 23 என்ன சொல்றாரு தெரியுமா? வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால், சோதோம் பட்டணத்திலே செஞ்சிருந்தா அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அந்த பட்டணம் அழிஞ்சிருக்காதே. அந்த அற்புதத்தை பார்த்து மனம் திரும்பி இருப்பாங்களே, அந்த ஜனங்களை காப்பாத்தி இருக்கலாமே என்று இயேசுவே சொல்றார் பாருங்க. கை தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுமா? இயேசு ஏன் துடிக்கிறார் தெரியுமா? ஐயா, ஜனங்களுடைய இப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணா கிறிஸ்தவன் என்னத்தையாவது பைபிளை பத்தி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாயா, அவன் பெந்தகோஸ்தக்காரன் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாயா. நீ போய் மோசே கையில அற்புதம் நடந்தது போல நீ போய் ஒரு அற்புதத்தை, இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதத்தை நிகழ்த்து அந்த குடும்பமே அல்லாக்கா தூக்கிடலாம். கை தட்டும். அல்லாக்கா அவனுடைய மனதை திருப்பும்படியாய், ஒரு முறை நான் வேலூருக்கு போயிருக்கும், அந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆபரேஷன் பிளேட் காலில் வச்சிருக்கிறவங்களுக்கான ஜோம் பண்ண போயிருந்தேன். அவருடைய மனைவி அந்த கட்டில் பக்கத்துல மனைவி நிக்காங்க, ஆர்சி சகோதரி. நான் அவங்களுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி தான் நிக்கிறேன். அப்போ மணிக்கணக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படிலாம் மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசுற நாட்கள். அப்போ வசனத்தினுடைய வெளிச்சத்தை விட அந்நிய பாஷனுடைய வெளிச்சம் ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கா. திடீர்னு அவங்க வந்து பாஸ்டர் சொல்ல, பிரதர் நீ எனக்கு உடம்புல கிடுக்கிட்டு ஆடுது, என்னமோ பண்ணுது, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்றதை நிப்பாட்டுங்க. என்ன, எனக்குள்ள ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சுட்டு ஒரு மாதிரி வருது. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி நானும் யோசிப்பு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் கணவர் சொல்றாரு, அந்த அப்ப நடந்த சம்பவத்தை அன்னைக்கு சொல்றாரு, ஐயா நீங்க அன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல வந்தீங்க, இன்னைக்கு அவருக்கு ஏதோ ஒரு அருள்ராஜ் ஆஸ்பத்திரியில அவர் அட்மிட் பண்றதுக்கான பண்ணிருந்தாங்கன்னு ஜெபம் பண்ண பேர் நான் சொல்றேன். அன்னைக்கு நடந்த சாட்சியை சொல்றாரு. அப்ப என்னன்னா அங்க போன உடனே பாஸ்டர் அப்ப என்ன அற்புதம் செஞ்சாதாயா அவங்களுடைய மனம் இயேசு பக்கத்துல போகுது, பைபிளை நம்புறாங்க, ஊழியக்காரனுக்கே கணத்தை கொடுக்காங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காசுக்காக வந்திருக்காங்க நினைப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசு உயிருள்ள தேவன்,
வல்லமை உள்ள தேவன், அற்புதமான தேவன் என்கிறது மனதில காட்டி அவங்க அந்த மனதை இயேசு பக்கம் திருப்பணும்னா இனி பிரசங்கம் வெறும் பிரசங்கம் இல்ல, அற்புத அடையாளங்களோடு பிரசங்கம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. கைத்தட்டு, ஆண்டவர் விரும்புறாரு. கைத்தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன், இயேசுவை போல் நான் செயல்படு. ஓ இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். தேவ ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவ ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார், தேவ ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். இயேசுவர் அறிக்கை, தேவ ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார், தேவ ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். அப்போ மக்களுடைய கவனத்தை தன் பக்கமா கிறிஸ்துவின் பக்கமா திருப்பணும்னா அங்க போய் பிரசங்கம் பண்ணி ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யணும்னு துடி. இயேசு அப்படிதான் வாழ்ந்தாரு. வியாதிஸ்தரை கண்டு மனதுருகி அவர்களை சுஸ்தமாக்கினார். அந்த வியாதிஸ்தரை கண்ட உடனே உனக்கு கண்ணீர் வந்துரும். ஏன்னா இயேசுக்குள்ள இருந்து அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. மனதுருக்கத்தின் ஆவியானவர். கைதட்டும். மனதுருக்கத்தின் ஆவியானவர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நான் கேத்ரின் குல்மால கூட நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அடிக்கடி லாட்ஜிங்ல ரூம் போட்டு தனியா ஆவியானவரோடு உறவாடிக்கிட்டே இருப்பாங்க. கேத்ரின் குல்மால் முஸ்லீம்ல இருந்து ரட்சிக்கப்பட்ட சகோதரி. ஒரு முறை ஹோட்டல்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹோட்டலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குனால இவங்க பிரேயர் மீட்டிங் போறதுனால உள்ள வேற ஒரு மீட்டிங் நடக்கு. அந்த மீட்டிங் போறதுக்காக வரும்போது உள்ள கிரௌடு அதிகமா இருக்கனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹோட்டலுடைய பின் வாசல் வழியா போய் நம்ம கார்ல ஏறி மீட்டிங் போகணும்னு ஹோட்டலுக்கு பின் வாசல் வழியா போறாங்க. தனியா போகும்போது பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு பின்னாடிதான் பார் இருக்கான். அந்த பார்ல அவ்வளவு பேரும் தண்ணி அடிச்சுட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு லேடிஸும் ஜென்ஸுகளும் டான்ஸ் ஆடிட்டு கிடக்காங்களாம். இந்த கேத்ரின் குல்மால் அப்படியே நடந்து போறாங்களாம். அந்த பாதையில் நடந்து போகும் பொழுது போதையில தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் கிடுக்கிட்டு அடி இயேசு 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 சோமே பண்ணலையா. அந்த பாதையில நடந்துதான் போறாங்களா. ஏன் தெரியுமா? அற்புதமான தேவன் அவர்களுக்குள்ளே வாழ்கிறார். கைதட்டும். அற்புதமான தேவன் அவர்களுக்குள்ளே வாழ்கிறார். ஐயா, அந்த பாதையில நடந்து போகும் பொழுது
அந்த மனிதன் அப்படியே பாவ உணர்வு அடைஞ்சு, இயேசுவே இயேசுவே, போதையில இருக்கிற மனிதன் போதை அப்படியே சாம்பலாக்கிட்டார். கைதட்டும், சாம்பலாக்கிட்டாரு. அப்படியே அவ்வளவு பேரும் முழங்கால் படிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டானா? அப்ப என்னன்னா, அற்புதம் செய்யறதுக்கு நம்ம ஏங்குனா தேவன் எப்படி வேணாலும் செய்வாருங்க. கைத்தட்டும், எப்படி வேணாலும் செய்வாரு. என் அப்பா கிரகிக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வஞானியே. இப்படி நிறைய எழுப்புதல் ஊழியக்காரலாம் சார்லஸ் பின்னி ட்ரெயின்ல உட்கார்ந்து இருப்பாராம். ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு ஆவியானவரோட அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாராம். திடீர்னு பார்த்தா அந்த லக்கேஜ்ல இருக்கிற அவ்வளவு பேரும் அழுதுகிட்டு இருப்பாங்களாம். கண்ணீர்ல, என்ன அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்காயா, அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குயா. அது அந்த கேரேஜ்ல இருக்கிற அவ்வளவு பேருமே அழுவுற அளவுக்கு பாவ உணர்வு அடைந்து இயேசுவே மெய்யான தேவன் என்று. ஏன்னா அவர் காலத்திலேயே அப்படி அற்புதம் நடந்துச்சுன்னா இது என்ன காலங்க? முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அப்போ அதை விட அதிகமா செய்வாரா இல்லையா? அப்ப முந்தின ஆலயத்துல பேதுருவ வியாதீஸ்வரர்ல கடத்தி நடுவ ரோட்டுலயே கடத்தி வச்சு பேதுருவ அப்படி பக்கத்துல நடந்து போக வச்சாங்களாம். அவ்வளவு பேரும் சுகமா எந்திரிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாம் முந்தின ஆலயத்தின் மகிமை. அப்ப கடைசியில எப்படி செய்வாரு? நீ 1 கிலோமீட்டர் தூரத்துல நீ அங்க வரப்போறன்னு சொன்னாலே யாதீஸ்வரர் எந்திரிச்சிருவான். கை தட்டுவோம், எந்திரிச்சிருவான். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. ஓரி காமாமா காஷா கத்தோரா லரகாஷாலா தோராபாலா ஓ தாராபாலா ரஷா கராபாலா ஓ டடா தாராமாலா ரகதா ஷகதாராபாலா. ஓ ஜீசஸ், இயேசுவே எனக்குள்ள வாழ்றாரு, இயேசுவே எனக்குள்ள வாழ்றாரு, இயேசுவே எனக்குள்ள வாழ்றாருயா. அற்புத தேவனா, அதிசய தேவனாய் ஓ எனக்குள்ள வாழ்றார், 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 வாழ்றார். வாழ்வது நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. அற்புதத்துக்காக ஏங்குங்க, ஏங்குங்க, ஏங்குங்க. நான் ஒவ்வொரு நாள் ஆவியானவர்ட்ட சார்லஸ் பின்னியோடு இருந்த ஆவியானவரே எனக்குள்ள கிருபையா தங்குங்க. ஜான் வெஸ்லிக்குள்ள இருந்த ஆவியானவரே எனக்குள்ள கிருபையா தங்குங்க. கேத்ரின் குல்மாலுக்குள்ள இருந்த ஆவியானவரே எனக்குள்ள கிருபையா தங்குங்க. நான் வாஞ்சிக்கிறப்பா. பேதுருவோடு இருந்த ஆவியானவரே, பேதுருவோடு இருந்த ஆவியானவரே எனக்குள்ள கிருபையா தங்குங்க. என் மேல இரக்கமாயிருங்க. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, எல்லாம் தேவ ஆவினால், தேவ ஆவினால், தேவ ஆவினால், தேவ ஆவினால், தேவ ஆவினால். ஒரு ரக்கஷா பாப்பா பாப்பா. ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்ல ஊழியத்தினுடைய வாஞ்ச வரும்போது நான் முன்னாடி மவுன்ஸ்லாசர் மீட்டிங் இப்படிலாம் போவேன். ஆரம்பத்துல எனக்கு இந்த ப்ராபசி நேம் காலிங் பண்ற அன்புகுமார், அருள்ராஜ், இதெல்லாம் எனக்கு இந்த அப்படி பொட்ல அடிச்ச மாதிரி பேரு, இன்சியல், சேலை, கலர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரன் எங்க வந்தாலும் போயிடுவான். இப்படி கொஞ்ச நாள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நாட்கள் போக போக எனக்கு அப்போஸ்தலர் ஊழியத்தை வச்சிருக்கிற நாளையோ என்னமோ தெரியல, மேடையில ஊழியக்காரர் பார்த்த அந்த செய்தியை கூட நான் கவனிக்க மாட்டேன். என்ன செய்வான் தெரியுமா? அவர் அப்படி பிரசங்க மோன்சாச பண்றாரு வச்சுங்களேன். இயேசு உங்கள் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார், இயேசு உங்கள் நடுவிலே விளாவுகிறார், இதோ இயேசு உங்கள் நடுவிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது, அவருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டு இருக்கிறது, அவர் உன்னை தொடுகிறார். இப்படி பேசும்போதுதான் எனக்கு என்ன தெரியுமா, அந்த மேடையில மோகன் ஸ்லாசருக்கு பதிலாக நான் நிக்கிற மாதிரி, அப்படியே பேசுற மாதிரி இப்படி கற்பனை ஓடும்.
சி பிசாசு லூசிபர் ஆவியே வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ. உடனே கமெண்ட் பண்ணுவேன், அப்பா இப்படியே தான் ஓயாம பண்ணுவேன். ஆனா எனக்கு ஓயாம வரும். எஸ்ஐ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போனா இப்படி போனா அவரை மாதிரி அப்படி ஹீலிங் பவர் அப்படி பண்றது இப்படி பண்ணு இப்படியே தோணும். காலப்போக்கில் தான் சொன்னாரு ஆண்டவரு, எப்பா அது பெருமை கிடையாதுப்பா. இயேசுவே என்ன சொல்றாரு, என்ன மாதிரி செய்யி, என்னை விட மேலா செய்யி. அல்லேலூயா. போக போக தான் அழைப்பை கண்டுபிடிச்சேன். அப்போஸ்தல அழைப்பு உள்ளவனுக்கு ஐயா அப்படியே ஊழியக்காரரை பார்த்து ரசிப்பதில்ல, அதே மாதிரி அதை விட மேலா எலியாவை பின்பற்றின எலிசா என்ன செஞ்சா, அவரை மாதிரி செய்யக்கூடாது, அவரை விட நான் டபுளா செய்யணும். சொல்லுங்க, டபுளா டபுளா டபுளா. ஆனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டு சொல்லு, பெருமைக்காரனு ஏன் இப்படி கேட்க அப்படின்னு சொல்லிருக்கலாமா? கேட்கல. தேவனு அப்படி சொல்லல. ஒன்னதான்டா நான் தேடுறேன், கைதட்டும், ஒன்னதான் தேடுறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை நான் தேடுறேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காத, அதை விட மேல செய், கைதட்டும், அதை விட மேல செய். என் அப்பா அப்படிதான் விரும்புறாரு. எனக்கு முன்னாடி அப்படி அப்படி தோணும், போபிசாசு. ஆண்டு சொன்னாரு, இல்லப்பா அந்த வாஞ்சையின் தாகத்தை நான் தான் உனக்கு கொடுக்கிறேன். காலப்போக்கில் அந்த விதை மரமாகும் பாரு, அப்ப தெரியும் அந்த விதை எந்த அளவுக்கு போய் நிக்கின்னு. அற்புதம் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு உன் இருதயமாகிய நிலத்துல அந்த விதைய விதை அது மரமாகும், அது கனி கொடுக்கும். அந்த மரத்துல லட்சங்கள் வந்து கூடும். அல்லேலூயா. அந்த பசியை உருவாக்கிக்கிட்டே இருங்க. யோவான் 14:12 சொல்றாரு பாருங்க. மூணாவது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால். இயேசு சொல்றாரு, அற்புத அடையாளம் எதுக்காக செய்யணுமா? எப்பா நான் பூமியில இருந்தேன் செஞ்சேன், இப்ப நான் மேல போய் பிதாவின் வலது பட்சத்துல உட்கார போறேன். அதனால அந்த டியூட்டிய என் சரீரமாகி சபைக்கு நான் கொடுத்துட்டேன். நான் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் உண்மையிலே அவரை மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு நீ விசுவாசித்தா, என்னை செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யாரிடத்துல அதிக ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரோ அதிக பலனை எதிர்பார்ப்பார்ல. ஏன் ஆண்டவர் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்மள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. எப்பா நான் விசுவாசத்தை உனக்கு கொடுக்கிறேன்பா, நீ செய்டா, செய்ய 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 உனக்குள்ள தந்துகிட்டே இருப்ப. அப்ப கொடுங்கள் உங்களுக்கு. அப்ப என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற சுகமளிக்கிற நதியை பிறருக்கு கொடுத்துக்கிட்டே இரு. உன் மூலியமா நதி பாஞ்சுக்கிட்டே போட்டோம், நதி பாஞ்சுக்கிட்டே போட்டோம். இயேசு அதைத்தானங்க சொன்னாரு. யோவான் 7:36, நீங்கள் என்னை தேடுவீர்கள். 36, 37. பண்டிகையின் கடைசி நாட்களாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று ஒருவன் சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. நானா கற்பனையில சொல்லல, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. ஐயா சுகமளிக்கிற நதி பாயணும்னா அதுக்கு பெரிய நீ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரணும்னு அவசியம் கிடையாதுயா. ஃபெய்த், விசுவாசம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் உள்ளத்தில் எவனோ. வெளியிருந்து வல்லமை உனக்குள்ள வரும்ல, உனக்குள்ள ஏற்கனவே வல்லமை இருக்கு, ஸ்டாக் இருக்கு. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். எனக்குள்ள இயேசு வாழ்றார், எனக்குள்ள இயேசு வாழ்றார். அவர் ஜீவனா இருக்கிறார், பலனா இருக்கிறார், மகிமையா இருக்கிறார். ஓ சுகமளிக்கிற நதியா இருக்கிறார், அப்போஸ்தல நதியா இருக்கிறார், தீர்க்கதரிசி நதியா எனக்குள்ள வாழ்றார் 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 அப்படின்னு நீ உனக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சா, அதை விசுவாசித்தா, உன் உள்ளத்திலிருந்து நதி பாயுமா. ஆறு பாயல, குளம் பாயல, செம்பு தண்ணி பாயல,
டம்ளர் தண்ணி பாயல, குடம் தண்ணி பாயல. ஓ நதி, சொல்லுங்க நதி. நதி, நதி. நதினா என்னது? ஒரு நாட்டுக்கே நதி தேவை. அப்போ ஒரு நாடையே ஆசீர்வாதத்துல கொண்டு வரக்கூடிய நதி உனக்குள்ளதான் இருக்கு. நீ விசுவாசித்தா அந்த நதி பாயும். கை தட்டுவோம், பாயும், பாயும். கை தட்டுவோம், பாயும். ஐசுவாடுக்குள்ள பாயும். நீ போய் ஐசுவாடுக்குள்ள ஆளுக்கு தான் ஜெபம் பண்ணுவ. அந்த நதி உனக்குள்ள பாயிற விசுவாசித்தா அடுத்த ஆளுக்கு, நாட்டுக்கே நதி பாயுதுன்னா ஐசுவாடு முழுவதும் நதி பாயும். கை தட்டும், நதி பாயும். ராக்கா சம்பா மாமா மாமா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. ஓ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. ஐயா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகர். ஓ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு திருத்தடையாத. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. ஐயா மிதந்து மிதந்து மகிழனுமே. ஓ வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. இந்த மீட்டிங் பிஸ்லா வந்திருக்கா, நீங்க அவள்கிட்ட கேட்டு பாருங்க. கொரோனா பீரியட்ல அவ இருந்த நிலைமை, ஆள் அவ பொழைக்கிறதே கஷ்டங்க. அந்த அளவுக்கு நான் பார்த்ததுல என்ன இப்படி மோசமான கண்டிஷன்ல கிடக்காங்க. ஒருவேளை போன்ல பேசுறாப்ல, ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணு மூச்சு விட முடியல. நீ போன்ல காதுல வை, போன்ல காதுல வை. ஏன்னா எனக்கு என்ன விசுவாசம்னா, எனக்குள்ள செம்பு தண்ணி இல்ல, ஆறு தண்ணி இல்ல, குளத்தின் தண்ணி இல்ல, ஒரு நதியே ஆசீர்வதிக்கிற சுமந்துகிட்டு இருக்கிறோம்னா ஏன் இந்த வாழை சுகமாக்க முடியாது? அந்த போன்ல இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் அக்கினி பலமாய் 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 இறங்குவதாக. இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் இரத்தத்தின் அக்கினி வேரோடு அழிப்பதாக. இன்னைக்கு இந்த இடத்துல உயிருள்ள சாட்சியா உட்கார வச்சிருக்காரு, கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வியாதியின் அவோரத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும். கேட்டு பாருங்க. விசுவாசிங்க, சொல்லுங்க விசுவாசிங்க. எனக்குள்ள சுகமளிக்கிற நதி, சொல்லுங்க எனக்குள்ள சுகமளிக்கிற நதி, சுகமளிக்கிற நதி. ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, நாடுகளுக்கு, தேசங்களுக்கு நதியாய் 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 எனக்குள்ள பாயும், எனக்குள்ள பாயும், எனக்குள்ள பாயும். அப்ப நீ ரோட்ல நடக்கும்போது, ஒரு ஏரியாவுக்கு போகும்போது, நான் நதியோட போற, நதியோட போற. ஏன்னா இது இயேசுதான் சொல்லிருக்கிறாரு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் உள்ளத்தில் வெளியிருந்தில்ல உனக்குள்ள இருந்து நதி பாயும். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. அடுத்த கடைசி காலத்துல என்ன செய்ய போறார் தெரியுமா? அற்புத அடையாளம் செஞ்சாதான் அரசியலை குலுக்க முடியுமா? எல்லாம் சொல்லுங்க, அரசியலை குலுக்கணும். முதலமைச்சர்கள் இப்பமே சட்டசபையில ஒழிக்க ஆரம்பிச்சிட்டு பைபிள் வார்த்தை. அதனால அடுத்து பாராளுமன்றத்திலே ஒழிக்கும். கைதட்டும், ஒழிக்கும்.
அதை ஒழிக்கணும்னா ஒரு தேவ மனுஷன் அற்புதம் செய்யணும். அந்த நியூஸ் டிவில போகும், ஐயா எல்லா தலைவரும் பார்ப்பாங்க. அப்போ பேசாம நம்மளும் ஆராதனை போய் உட்கார்ந்துருவோம். நம்ம ஆட்சி காப்பாற்றப்படணும். ஏன்னா இனி ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நாட்டுல பஞ்சம் வருமா, நிலநடுக்க வருமா, ஐயா விலைவாசிகள் கூடுமா. இப்பமே பிரதமர் மீட்டிங் போட்டாச்சு, பெட்ரோல் விலை ஒரு நாளைக்கு நாள் கூடிட்டே இருக்கு. ஏன்னா மோசமான நாடு, மோசமான நிலைமைக்கு போக போகுது என்று சொல்லி மீட்டிங் போடுறாங்களாம். இது இப்பதான் போடுறாங்க. ஆவியானவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கடைசி காலத்துல பஞ்சம் வெடிக்கும். எப்படி அரசியலை நடத்தணும், எப்படி மக்களை கொண்டு போகணும்னு அரசியலே ஆட்டம் காணுமா. அப்ப அவங்க எங்க ஓடுவாங்க? ஏசியால சொல்றாரு பாருங்க, ஏசியா 60 ஏலிம்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை இதோ இருள் பூமியையோ ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, மகிமை உண்மையில் காணப்படும். ஒரு ஊழியக்காரன் மேல, தேவ பிள்ளை மேல அந்த கர்த்தருடைய மகிமை மூடும் போது என்ன நடக்குமா? வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உன்னை மூடி இருக்க அந்த வெளிச்சம், அநேக ஜாதிகள் ஓடி வருவாங்களா கேள்விப்பட்டு, ஐயா செத்தவன் எந்திரிச்சிட்டாயா, ஐயா எத்தனை நாள் பணையா, ஓடி வருவானா. ஐயா ஜெபம் பண்ணுங்க, யோசேப்பை தேடி பார்வோன் வந்தானா, ஐயா எனக்கு மண்டை வெடிக்குதியா, நான் கண்ட சொப்பனம் நாட்டுல ஏதோ நடக்க போற மாதிரி ஆண்டவர் காட்டிட்டாரு, எவனுமே சொல்ல முடியலையே, ஒரு ஜோசியக்காரன்னு சொல்ல முடியலையே, மண்டை பிச்சுக்கிட்டு இருக்க பார்வோன். அப்ப யார் யார் சொல்ல முடியும்? தேவ ஆவி பெற்ற ஒரு மனுஷன் இருக்காயா, அவன் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான், தூக்கவன வெளியே கொண்டு வா. போனா சொன்னா அடிச்சது லாட்டரி சீட்டு மாதிரி தூக்கி ஆண்டவர் யோசேப்பை கோவரத்திலே தூக்கி வச்சுட்டாரு. ராஜாக்களின் இருதயத்தை குலுக்கிற கர்த்தர், கை தட்டும், குலுக்கிற கர்த்தர். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். மினிஸ்டர் வருவார், பிரைம் மினிஸ்டர் வருவார், முதலமைச்சர்கள் வருவார்கள், எம்பிகள் வருவார்கள். அப்படிப்பட்ட காலம் தான் எழுப்புதலின் காலம். கைதட்டும், எழுப்புதலின் காலம். அப்ப நீ என்ன செய்யணும்? அப்படியெல்லாம் நடக்கணுமா? சர்ச்சுக்குள்ள எம்பிகள் வரணையா, எம்எல்ஏக்கள் வரணையா, அப்படி ஒரு எழுப்புதல் அவனே சர்ச்சை கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு அற்புதத்தை செஞ்சா, ஐயா வாங்க ஐயா, நாங்களே யோசேப்பு கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டான், ஃபுல் பவர் போ வச்சுக்க, நான் சும்மா பேருக்கு வேணா ஆட்சி செய்யறையா, ஃபுல் பவர் நீதாயா. அப்படி ஒரு காலம் சீக்கிரம் வரப்போகிறது. கை தட்டுவோம், ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாது காரியம் செய்வி சர்வஞானியே, கிரகிக்க முடியாது காரியம் செய்வி சர்வஞானியே, ஐயா கிரகிக்க முடியாது காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர் சர்வஞானியே, ஐயா கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர் சர்வஞானியே. நினைக்கல என்னடா ஒவ்வொரு அடிக்கும் சாங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு, பாட்டா படிக்கிறாரு, நிப்பாட்ட முடியாதுங்க. அது எலும்பில் அடைபட்ட அக்கினியை போல அது எரியுதுங்க. ஏன்னா பவுல் சொல்றாருல, ஒருவன்
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து பரிசுத்தாவின் தண்ணீரை குடிச்சிட்டாலே, ஆவியில நிறைந்து சங்கீதத்தினாலும் ஞான பாட்டினாலும் கீர்த்தனைனாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்து சொல்லி கர்த்தரை இருதயத்துல பாடி 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 பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீரை குடிக்க குடிக்க அப்பாவை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். கைதட்டும், புகழ்ந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வேலை செய்தனாலே வரிக்கு வரி அவரை ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஃபாதரை பாருங்க, அவருடைய வசனமே பாட்டா போயிரும். ஏன் தெரியுமா? அது ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு அது இருட்டிட்டு என்னடா பாட்டா படிக்காங்க. ஏன் அப்பா உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? உள்ள உனக்கு ஆவியானவர் இருக்கிறார்னாலே அடையாளம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கனத்தை மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதாங்க தேவனுடைய ஆவி. கைத்தட்டும். இல்லைன்னா அந்த கிறிஸ்து ஆவி ஆயிரும். சொல்லுங்க, தேவனுடைய ஆவி அந்த கிறிஸ்து ஆவி எதை கண்டுபிடிக்க முடியும்னா, இயேசுவை அறிக்கை பண்ற ஆவிதான் தேவனுடைய ஆவி. இயேசுவை அறிக்கை பண்ணாத ஆவி அந்த கிறிஸ்து ஆவி. வசனத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கணுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம். அல்லே, நாம உயரணும், நாம உயரணும். நீ அற்புதம் செய்யற மனிதனா நீ செயல்பட்டா ஒரு நாம உயருங்க. டிவிகளா போய் எந்த சேனல்லாம் அது போகும். அவர் நாம மகிமைப்படுமே, அவர் நாம மகிமைப்படுமே. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17, 18 எடுத்து வாசித்து பாருங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி சாத்தான் உன்னை விரட்டி விரட்டி பிடிக்கானா? சாத்தான் உன்னை விரட்டி விரட்டி பிடிக்கானா? ஏன்னா இனியோ நகர்ல உடன் ஊழியர்களோடு ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வேன் தெரியுமா? அதிகமா அந்த வொர்ஷிப் பண்ணும்போது, பார்வோனை அழித்த கிருபை, அவன் சேனைகளை அழித்த கிருபை இன்றைக்கும் உள்ளது. அமலேக்கரை நாசம் பண்ணின கிருபை யெகோவா நிசி அந்த அமலேக்கரை தரமட்டமாக்கும்படி பார்வோனின் அவன் சேனைகள் ஒருத்தம் கூட தப்பல அவ்வளத்தின் செங்கடல சோழி முடித்த அந்த கிருபை இன்றும் உள்ளது, இன்றும் உள்ளது, இன்றும் உள்ளது, இன்றும் உள்ளது. அந்த பாட்டை ஏன் திரும்ப அடிக்கடி படிப்பேன்? சத்ருவை க்ளோஸ் பண்ணணுங்க. அவன் சேனைகளை தரமட்டமாக்கணும். ஏன்? அப்பா நான் என் அப்பா மகிமைப்படுவாரு. என்ன நடக்கும் பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவன் ரதங்கள் குதிரைகள் முதலானவைகள் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஐயா, அப்படியா? பார்வோன் ராணுவம் சொல்லி முடிஞ்சுச்சா? அப்படியே கவுந்துட்டா ஓகே, பரலோகம் அப்படியே கைதட்டி தூதர்கள் டான்ஸ் ஆடுவாங்க. அப்பா நாம மகிமைப்படும். அப்ப என்னன்னா, நீ ஒவ்வொரு சத்துருவை காலி பண்ண காலி பண்ண காலி பண்ண பரலோகத்தை குஷியாக்குறீங்க. கைதட்டுவோம், குஷியாக்குவோம். வீறு கொண்டழுவீர் இயேசு வீரரே, பாரு கொண்ட மன்னன் முன்னே செல்கிறார், சீறி வரும் சிங்கங்களாம் அல்லவா, மீறி வரும் சதிகளுக்கு விரலவா. ஓ யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஏற்றி பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர், ஹல்லேலூயா வெற்றி தரும் ஆவியானவர். கத்த துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை கலத்திடாமல் தாங்கியே
கர்த்தர் இயேசு சத்தியாவில் நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஹalleluya. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஏற்றி பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர், ஹalleluya. வெற்றி தரும் ஆவியானவர். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிவஞானபுரத்துக்காக தையல் மிஷின் வாங்கியிருக்காங்க, ஜெபம் பண்றதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அப்ப அங்க ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீடு பாத்தீங்கன்னா, நான் எப்பொழுதும் அவங்களுடைய வீட்டுல அவங்க மகள்லாம் பெரிய பிசினஸ் பண்றாங்க கோரம்பலத்துல, இவங்க சிவஞானபுரத்துல. அப்ப நான் அந்த மிஷினுக்காக ஜெபம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாக்க வீட்டை ஒட்டியே கோயில் இருக்கு. பெரிய இந்த ரொம்ப நாளா அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைப்பேன். அவங்கள்ட்ட கேட்டேன், இவ்வளவு பெரிய கோயிலோடு உங்க வீடு இருக்க, வருஷ கணக்கா இருக்கீங்களே, அவங்க சோருக்கும் அடுத்த சோருக்கும் எய்த்தாப்புலதான் அவ்வளவு பெரிய கோவிலை கட்டி கும்பிடுறாங்க. இது உங்களுக்கு சேட்டை கிட்ட எதுவும் பண்ணாதா, உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் கல்யாணம் முடிஞ்சு அவங்க எத்தனையோ வருஷம் சொன்னாங்க. எத்தனையோ வருஷம் ஆச்சு பாஸ்டர், நம்மளெல்லாம் சீண்ட கூட முடியாது, நம்மள கூட சீண்ட எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. நானும் என் பிள்ளைகளை இப்ப வளர்ந்து சென்னையில ஒரு பிள்ளை வேலை பார்க்கு, கோரம்பலத்துல ஒரு கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு பிசினஸ் மேன் கட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய லெவல்ல போயிட்டு, இந்த வீட்டுல இருந்துதான் அந்த பிள்ளைய நான் வளர்த்தேன், படிக்க வச்சேன், உருவாக்குனேன். அவங்க புதிய முத்துல, அவங்க மாப்பிள்ளை ஊரு புதிய முத்துல, அவங்க இறந்திருக்காங்க. ஆனா எத்தனையோ வருஷ காலம் அந்த புதிய முத்துல தான் இருக்கு. ஆனா என் வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்க யாராவது ஒரு ஆள் வந்தா, எம்மா உன் வீட்டுல இருக்கவே முடியலையே, என்ன பிசாசு அப்படியே அமுக்குதே. காலையில ஆண்டவர் பேசினார், ஒரு ஆள அப்படியே பிசாசு அமுக்குற மாதிரி இருக்கு. ஆராதனை முடிஞ்ச உடனே சொன்னாப்ல, அடிக்கடி அந்த ப்ராப்ளத்துல இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். ப்ராபஸியா பேசினார்ல, கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை. இனி நீங்க சொல்லுங்க, நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். என்ன தொட்ட பிசாசை சாக்கடிச்சிரும் பாத்துக்க, சாக்கடிச்சிரும் பாத்துக்க. ஒரு வீட்டுல அவங்க சொல்றாங்க, ஐயா நான் இந்த வீட்டுல எல்லாம் பிள்ளைகளை வளர்த்துவேன், ஆனா என் வீட்டுக்கு வேற யாரோ சொந்தக்காரங்க வீட்டுல படுத்தா அது என்ன இருக்க விட மாட்டேங்க, எப்படிமா நீ வாழ்ற? அவன் சொல்றான், நம்மளெல்லாம் பிசாசு சீண்டி கூட பார்க்க முடியாது. அதுல கர்த்தர் மகிமை படுவாரா பட மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். கைது, நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இப்படி நான் பார்வோனாலும், இப்படி நான் பார்வோனாலும், அவன் ரதங்களாலும், அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது, மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். வில்லம் கண்டுபிடிச்சிருவான். ஐயா உண்மையான ஆண்டவர் அவங்க ஆண்டவர் தான் ஐயா. நம்ம என்னெல்லாம் சேட்டை பண்ணா ஆள் ஸ்ட்ராங்கா நின்னுட்டு ஒரு வார்த்தையில அடிச்சு நொறுக்கிட்டானே, எனக்கு ரோதமா எனக்கு ரோதமா எனக்கு ரோதமா சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானே. எனக்கு ரோதமா ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும், எனக்கு ரோதமா ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியாய் புறப்படுமா, ஒரு வழியாய் புறப்படுமா, எதிரிட்டு ஓடுவான் 7 வழியா, எதிரிட்டு ஓடுவான் 7 வழியா. பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வதுவோ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. அவங்களுடைய அவங்களுடைய தங்கச்சி, நான் கோரம்பலத்துக்கு போவான், அவங்களுடைய சித்தி தான் அங்க சென்னையில இருக்கிறாங்க. ஏதோ அவன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த விரலை உள்ள விட்டான் மிஷினுக்குள்ள. அந்த விரலே தொங்கிட்டு டாக்டர் சொல்லிட்டாரா அந்த முழு விரலை எடுக்கணும்னு. அவங்க சித்தி எதுனாலும் சென்னையில இருந்து எனக்கு நான் போன் அடிப்பாங்க, பாஸ்டர் விரல எடுக்கிறாங்க, நாங்க ஆஸ்பத்திரியில தான் நிக்கிறோம். நான் சொன்ன பயப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் பெரியவருங்க,
நம்ம ஆண்டவர் பெரியவர். அவரால் எதையும் செய்ய முடியும். நீங்க அந்த அவனுடைய காதுல போனை கொடுங்க அப்படின்னா, எப்பா இயேசு நோயை சுமந்துட்டாரு, உன் விரல தொடக்க அதிகாரம் கிடையாது, நீ கிறிஸ்துவினுடைய சரீரம், உன் விரல் இயேசுடைய விரல் அப்படின்னு விசுவாசித்தா அந்த விரல் நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கைதட்டும். நீதிமான்கள் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுதியா, உன் எலும்புல கத்தி படக்கூடாதியா, நீ நீதிமான், நீ தேவனுடைய வார்த்தை விசுவாசி. 2 நாள் ட்ரீட்மெண்ட் ஏத்துறாங்க. அந்த விரலை எடுத்து ஐஸ் கட்டியில வச்சு அப்படியே கெட்டு போயிடக்கூடாதுன்னு விரல் ஒட்டுமா ஒட்டாதா ஐஸ் கட்டியில வச்சு 2-3 நாள். ஆனா ஆண்டவர் முதல் நாள் விடை கொடுத்துட்டாரு. அற்புதம் நடந்துட்டு நான் அவன்கிட்ட சொல்றேன், இல்ல டாக்டர் பயங்காட்டுறாரு, காசை பத்தி பிரச்சனை இல்ல, காசு கம்பெனியே செலவழிக்குங்க, ஆனா விரல் போயிடுமே. போகாதுங்க, ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரு. கடைசியில பார்த்தா விரல் ஜாயிண்ட் ஆகி இப்ப அவன் வேலைக்கே போயிட்டாங்க. கைதட்டும். ஹல்லேலூயா, ஏஹோ ஹல்லேலூயா. போனாரும் சொல்றாங்க, நாங்க சென்னையில இருந்து குரூப்பா வரப்போறோம், உங்க சபையில வந்து நாங்க சாட்சி சொல்ல போறோம். ஆண்டவர் மகிமைப்படுறாருங்க. கைதட்டும். மகிமைப்படுகிறார். அற்புதம் செய்யும் போதெல்லாம் சாத்தா தலையில துண்டை போட்டு மூடிடுவான். என் அப்பா, ஓ நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள், அவர்களோ முறிந்து விழுவார்கள். சாத்தான் தலையில தொங்க துணியை போட்டு தலையை தொங்க போடுற அளவுக்கு அற்புதம் செய்ய தயாராயிரு. கைதட்டும். தயாராயிரு. கடைசியா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசி. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பெலிஸ்தரை பார்த்து பேசலாம் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று. சவால் பண்றான் பாருங்க தாவீது. ஐயா, ஆட பத்தி தெரிஞ்சவன் தான், யுத்தத்துல சண்டை போட்டு பழக்கம் இல்லாதவன் தான். ஆனா அவனுக்கு இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், சேனைகளின் கர்த்தருடைய நாமம் எனக்குள்ள இருக்கு. அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல ஒரு தூதனை அவுத்து விட்டா நீ பீஸா போயிருவ. தனக்குள் இருக்கிற எதிரிய பார்க்கல, தனக்குள் இருக்கிற தேவனை தாவீது பார்க்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு உன் தலைய வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். மிராக்கிள் பாத்தீங்களா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆண்டவர் முன்னாடி பேசுவார். அந்நிய பாஷையில பேசும்போது பாரு ஒரு காலம் வரும், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பல மொழிகளில் இப்படி சொல்லுவாரு. அப்ப என் மூளைக்கு நான் நம்பவே என்னமோ நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது ஏதோ ஒரு பேசுறத பிசாசு நம்மளை குழப்பறானா என்னன்னு தெரியலையே, அதுக்கு நமக்கு ஆண்டவர் பேசுறது நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கமே. ஆனா இப்பதான் அந்த அற்புத அடையாளத்து மேல ஆசை வரும்போதுதான் தெரியுது, ஆவியானவர் சரியா தான் பேசியிருக்கிறாரு. கைதட்டும். சரியா தான் பேசியிருக்கிறார். கைதட்டும். அல்லேலூயா. என்ன சொல்றார் தெரியுமா? இன்றைய தினம் பூலோகத்தா, அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று. பூலோகத்தார் பூமி எவ்வளவு பெருசுங்க, எவ்வளவு நாடு இருக்கு, எவ்வளவு மாநிலம் இருக்கு, எல்லாரும் அப்பா இயேசுவை அறிந்து கொள்வார்களே, அதுக்காவது உன்னை சோழி முடிச்சு அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டணும். தாவீதுடைய சிறுவனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆசை பாருங்க. நான் அற்புதத்தை செஞ்சு பேர் புகழ் வாங்கணுக்கா இல்ல, என் அப்பாவுடைய நாமம் பூமி எங்கும் கேள்விப்படனியா. சொல்லுங்க, பூமி எங்கும் சத்தமா சொல்லுங்க, பூமி எங்கும். ஒரு அற்புதம் நடக்கும்போது
அது பூமி எங்கும் பல மொழி உள்ள மாநிலம் ஃபுல்லா போகுங்க. அப்ப அப்பாவுடைய நாமம் எப்படி மகிமைப்படும்? நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஓ அற்புதர் அவர் அற்புதர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. லாசரை எழுப்பியவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஓ லாசரை எழுப்பியவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. பார்வோனை அவன் சேனைகளை அழித்தவரே, அவர் கிருபை இன்றும் உள்ளது. பெலிஸ்தியனை அழித்தவரே, அவர் கிருபை இன்றும் உள்ளது. ராஜாக்களை வர வைத்த அவர் கிருபை இன்றும் உள்ளது. ரிக்கா பாபா ராஜாக்களை வரவழைத்த அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் கிருபை இன்றும் உள்ளது. எழுந்து போமா ராக்கா சாந்தரல ரமா மாராக்கா சாந்தரல ரபா புடதரல ரபோ ரிகமன ரஷந்தரல ரபோ ரிகட தடதரல ரபா சாந்தரல ரபா. ஓ ஜீசஸ், அற்புதமான வல்லமை. அற்புதத்துக்காக யார் ஏங்குறீங்க? யார் ஏங்குறீங்க? ஓ உங்களுடைய தாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க தாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க தாகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. லாசரை எழுப்பியவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஓ லாசரை அவர் எழுப்பியவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஓ லாசரை எழுப்பியவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஓ லாசரை எழுப்பியவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஓ சங்கடலை பிளந்தவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஓ கங்கடலை பிளந்தவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. 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 அல்லேலூயா. Alleluia. 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 Alleluia.